ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி, அதாவது ஹெல்த்தி ரெசிபி பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் வந்து சப்பாத்திக்கு ஒரு சென்னா மசாலா பண்ண போகிறேன். ஈஸியாக செஞ்சுருவேன். அது வந்து நம்ம இன்றைக்கி செய்கிறதுனால உங்களுக்கு ஒரு வீடியோவை கொடுக்கேன். இது வந்து தோசைக்கு கூட, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அங்கே பாருங்களேன், இந்த சென்னாவை மட்டும் நல்லா ஊற வச்சுருங்க. ஓகேங்களா? ஒரு 10 ஹவர்ஸ் 9 to 10 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அவிச்சு எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி கையில் வச்சோன்னே இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்துடும். லைட்டாக தொட்டாலே இந்த மாதிரி மசிகிற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த சென்னை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம அவிச்சு எடுத்துக்கிட்டோம். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அவிச்சு எடுத்துக்கிட்டோம். இது அவிக்கும் போதே நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரே ஒரு பொட்டேட்டோ அங்கே பாருங்கள், ஒரு உருளைக்கிழங்கு, நல்லா பெரிய சைஸ் உருளைக்கிழங்கையும் சேர்த்து போட்டு அவிச்சு எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டும் முதல்ல நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. உப்பை போட்டு கொஞ்சம் அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம தாளித்து விடுறது தான் நம்ம வீடியோவில் காமிக்க போகிறோம். ஏன்னா இது வந்து நமக்கு தெரிஞ்ச ப்ராசஸ் தான். ஆனால் நல்லா ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் நைட்டு பண்ணுறதா இருந்தால் காலையிலேயே நல்லா ஊற வச்சுருவேன். காலையிலேருந்து இப்போ தான் வந்து எடுத்து அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ எந்த பாத்திரத்தில் நீங்கள் சேர்க்குறீங்களோ கடாயை சூட் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தை சூட் பண்ணிட்டு ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் போட போகிறோம் பாருங்க. ஒரே ஒரு பிரிஞ்சி இலையை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக பிச்சு போட்டிருக்கேன். அவ்வளோதான். சின்ன பீஸாக இருந்தால் கூட போதும். பட்டை, ஒரு 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சோண்டு கல்பாசி. இது நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக. ஓகே, நான் வந்து 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கிரேவி கொஞ்சம் நிறையா தான் வரும். பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு. அதனால் நல்லா கிரேவி நிறைய வரணும்னா வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கும் போது இந்த அளவு நான் செய்கிறதுக்கு இங்கே பாருங்களேன், ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். பச்சை மிளகாவை ஃப்ளேவருக்காக இப்படி 4 ஒரு 3 இதாக பிச்சு போடுறேங்க. இப்படி போட்டிங்கன்னா பச்சை மிளகாய் எப்போவுமே சேர்க்குறது ஒரு ஃப்ளேவர் நல்லா வரும். இப்போ இதை கொஞ்சம் வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு முன்னால் நம்ம இப்போ தக்காளியும் கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அது சாப்பிட்றதுக்கு. நான் சொன்ன மாதிரியே இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, இடியாப்பம் எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டு நான் வெட்டி வச்சுருக்கேன். இந்த 3 தக்காளியும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கணும் அப்படின்னாலே கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக நல்லா வெந்து வந்துடும். நிறைய பேர் வந்து நீங்கள் செய்கிற ரெசிபி எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்பவே ஹாப்பி. இதே மாதிரி இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க டேஸ்ட்டு. இது கொஞ்சம் அந்த தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். ஓகே, அது வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிச்சா, இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் நீங்கள் கடையில் வாங்காதீங்க. மேக்ஸிமம் வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கடையில் நம்ம வாங்கி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது அந்தளவுக்கு நல்லது இல்லைன்னு தான் சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதனால் எப்போவுமே வீட்டில் உள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட் தவிர வேறு எதுவுமே நான் இது வரைக்கும் கடையில் ஒரு தடவை வாங்கியிருக்கேனா? இல்லை, வாங்கியிருக்கவே மாட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நான் கடையில் வாங்கினதே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கஷ்டத்தை பார்க்காம இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் அரைச்சிருங்க வீட்டில். நமக்கு எப்போவுமே அது இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சா? அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கழுவி வச்சுருக்காரு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்தது என்னென்ன நம்ம போட போகிறோம் மசாலாக்கள் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். எங்கே பாருங்கள், கொஞ்சமாக கரம் மசாலா, ஜீரக பவுடரு, ஜீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு பவுடர் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சேர்த்து இதோடய வதக்குங்க. இப்போ நம்ம காரத்துக்கு எல்லாம் போட போகிறோம். தனியா தூளுக்கு முன்னால் தனி மிளகாய்த்தூள் எவ்வளோ வேணுங்கிறத பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய்த்தூள். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் இருந்துச்சுன்னா கூட இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாய்த்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் தனியாத்தூள். எல்லாத்தையும் இதிலேயே எண்ணெயிலே போட்டு வதக்குங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடணும். நம்ம இது எல்லாம் போட்டு நம்ம கிளறி எடுக்க வேண்டியது, அவ்வளோதான். பாருங்க, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு வதக்கிட்டு ரெடி ஆகிடுச்சா? அவ்வளோதான். கொஞ்சம் இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்கோம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணியிலேயே இதை நல்லா கொஞ்சம் லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க.
இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து கிரேவி கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அவ்வளோதான். போட்டு அப்படியே உள்ளே போட போகிறோம். ரொம்ப மசிக்கலைனாலும் லைட்டாக மசிச்சிக்கோங்க. இதை அப்படியே உள்ளே தட்டிடுங்க. உள்ளே தட்டிட்டு உருளைக்கிழங்கு இருக்கலாமா, உப்பு போடணும் கட்டாயமாக. இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்களா, இதையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கையில் மசிச்சு விட்டுருக்கோம். ஏன்னா நல்லா இப்படி வெந்துடணும், அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றணும், அதே மாதிரி உப்பு போடணும். சரியா? இப்போது முதல்ல கொஞ்சம் தான் உப்பு போட்டிருக்கேன். ஸோ உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா இது நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் திக்காகும். நமக்கு உருளைக்கிழங்குலாம் போட்டுக்கோம் பார்த்தீங்களா, நல்லா திக்காகும். நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இது கடைசியில் இந்த நீங்கள் வந்து இந்த கொண்டக்கடலையை கூட நல்லா இப்படி வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கூட விடலாம். நல்லா கொதிக்க விட்டு அப்புறமா நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பக்கத்தில் வந்து காட்டுங்கப்பா. அப்படி ஒரு வாசனை, அப்படியே மட்டன் குழம்பு வச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு வாசனையில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்களேன், கன்சிஸ்டன்சி இந்த கரெக்டாக இருக்கும். இந்த அளவு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. கடைசியாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணி நம்ம போட்ட வேண்டியதான். கழுவின கொத்தமல்லி இலையை கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. அது வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எப்பவும் லாஸ்ட்டில் ஃபைனல் டச்சப்பு இந்த மாதிரி கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியதான். சுட சுட இந்த இது வந்து நீங்கள் சாதத்துக்கு கூட இதை போட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே ஆல் இன் ஆல், 1 2ன்னு கிடையாது, எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் கொத்தமல்லி வந்து கொஞ்சம் நிறையவே போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நாங்கள் வந்து சப்பாத்திக்கு சாப்பிட போகிறோம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, இட்லி தோசைக்கு கொஞ்சம் வேணால் இது கூட கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. இன்னும் நல்லா வந்து வாட்டரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மருமக போட்டுட்டா சாப்பிட்டு பார்த்துலாம். இப்போ நம்ம வந்து சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். இது பூரி சப்பாத்தின்னு மட்டும் கிடையாது, இட்லி தோசை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது இந்த வேலைலாம் செஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 2 சப்பாத்தி சாப்பிடுவாங்க, 4 சப்பாத்தி கட்டாயமாக சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு மாவெல்லாம் ஃபஸ்ட்டில் நிறைய பசஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி டிஷ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். புது புது ரெசிபியோடு நான் வரேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.